ஒருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பும் விரதம் கைவேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு அனுதினங்களும் நாம் ராசி பலன் நிகழ்ச்சியில எண்ணற்ற பல விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ராசி நட்சத்திரம், நட்சத்திரத்துக்குண்டான பலன்கள், இன்றைய சிறப்பு எண்கள், மேலும் தெய்வீக வழிபாட்டுக்குண்டான சிறப்பு முறைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய நாள் எப்படி இருக்கு, இந்த நாளுக்குண்டான சிறப்புகளை பற்றி பார்க்க போறோம். 22/6/2017 ஆனி மாதம் 8ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் காலை 9:12 வரை, பின்பு ரோகிணி. இன்றைய திதி திரையோதசி திதி மதியம் 2 மணி வரை, பின்பு சதுர்தசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் 6 முதல் 7:30 வரை. இன்று மாத சிவராத்திரி. மாத சிவராத்திரிக்குண்டான விசேஷங்கள் என்ன? நவராத்திரி அப்படிங்கும்போது 9 இரவுகளும், சிவராத்திரி என்பது ஒரு இரவை குறிக்கக்கூடியது. அது சிவபெருமானை குறிக்கக்கூடியது, இது அம்பிகையை குறிக்கக்கூடியது. இந்த சிவராத்திரி அப்படிங்கிறது மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவா. அது மாசி மாசம் வரக்கூடிய சிவராத்திரி. ஆனா மாதா மாதம் பிரதோஷத்துக்கு அடுத்த நாள் வரக்கூடிய சிவராத்திரிக்கு மாத சிவராத்திரி என்று பெயர். எம்பெருமானை சிந்தித்து நாம் கிரிவலம் செல்வது, எம்பெருமானை பிரார்த்தனை செய்து மலைக்கோயிலில் தியானம் செய்வது, இது போன்ற விசேஷ வழிபாடு செய்வதற்குண்டான சிறப்பு நாள் இந்த மாத சிவராத்திரி என்ற ராத்திரி. இந்த மாத சிவராத்திரியில் பிரார்த்தனை செய்யும் பொழுது 10 பங்கு சிவராத்திரியில் வரக்கூடிய பலன்களை நாம் பெற முடிகிறது. மேலும் எம்பெருமானை தரிசனம் செய்யும் பொழுதோ, எம்பெருமானை பிரார்த்தனை செய்யும் பொழுதோ அத்துணை விதமான இன்பங்களும் அத்துணை விதமான துன்பங்களிலிருந்து விடுபெறக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளமே ஆளெண்ணை கொன்றாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒளிந்தாய் போற்றி, ஒவ்வாத சத்தத்து ஒளியே போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்க நால்வேதமானாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எம்பெருமானை பிரார்த்தனை செய்து எம்பெருமானுடைய மந்திரத்தை சொல்லும் பொழுது, எம்பெருமானுடைய பஞ்சாட்சரத்தை ஜபிக்கும் பொழுது எல்லா விதமான கர்ம வினைகளையும் தீர்க்கும். கர்ம வினைகள் தீர்ந்ததென்றால் நாம் இறைவனின் பாதத்தை அடைய முடியும், எம்பெருமானுடைய தரிசனத்தை காண முடியும் என்று சொல்லி இன்றைய தினம் எம்பெருமானை பிரார்த்தனை செய்வதற்கு தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி என்ற நாமங்களுடன் ஜபம் செய்யும் பொழுது உன்னதமான பலன்களை பெறுவர். என்ன நேயர்களே, இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளும் வழிபாட்டு முறைகளை பற்றி பார்த்தோம். மேலும் உங்களுடைய ராசி நட்சத்திரங்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். மேஷராசி நேயர்களே, அஸ்வினி நட்சத்திரத்தில் 4 பாதங்கள், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதமும், கிருத்திகை நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல நல்ல செய்திகள்லாம் கூடி வரக்கூடியதா இருக்கும். பக்கத்துல இருந்துட்டு இருக்கிறவா பிரச்சனை பண்ணிட்டே இருந்துட்டு இருக்கா, வேலையில பக்கத்துல இருக்கிறவா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, வேலை ஆட்கள் மூலமான பிரச்சனை, இது ரொம்ப பிரச்சனை சம்பந்தமான விஷயங்கள்லாம் சுமூகமா முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். கஷ்டப்பட்டு உழைச்ச சில விஷயங்களுக்கு உண்டான ஊதியம் கிடைக்கலன்னு வருத்தப்படுறவாளுக்கு இன்றைய தினம் நல்ல செய்திகள் வந்து சேரக்குண்டானதா இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் அடுத்த நிலைக்கு போகணும்னு எதிர்பார்க்கிறவா, புதிய வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு முயற்சித்த விஷயங்கள் காரிய அனுகூல்யமாகும். அஷ்டமன சனியினால கஷ்டப்படுறவாளுக்கு உண்டான சில விஷயங்கள்ல லாபகரமாகவும் சில விஷயங்கள்ல விரயமாகவும் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். இன்றைய தினத்துல திருமண காரியம் எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாடு பிரயாணம், தூர பிரயாணம் எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல முயற்சி வெற்றியை கொடுக்கும். நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு இன்றைய தினத்தில் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு என்றும் துணை நிற்கும். இன்றைய சிறப்பான எண் 5, நிறம் மஞ்சள். ரிஷபராசி நேயர்களே, கிருத்திகை நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், ரோஹிணி நட்சத்திரத்துல 4 பாதங்களும்,
மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எண்ணற்ற விஷயங்கள்ல மன லயத்துடன் செய்யக்கூடிய உங்களுக்கு இன்றைய தினம் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும். இதை செய்யலாமா வேண்டாமாங்கிற எண்ணங்கள் மனசுல அப்பப்போ தோன்றி மறையும். நம்மளுக்கு எல்லாத்தையும் கவனிச்சுக்கக்கூடிய நம்மளால குடும்பத்தை கவனிச்சுக்க முடியலையேங்கிற சிந்தனைகளும் தோன்றி மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் குடும்பத்தில் இருக்கிறவங்க குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கணும்னு அதற்குண்டான உழைப்புகளை முழுமையா போடுவீங்க. மேலும் குழந்தைகளுக்காக சேர்த்து வைக்கணும், பெரியவங்களுக்காக சேர்த்து வைக்கணும், நம்ம கூட இருக்கிறவங்களுக்காக சேர்த்து வைக்கணுங்கிற விஷயத்துக்காக முழுமையா உழைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல முயற்சி பண்ணக்கூடிய காரியம் வெற்றிகரமா முடியும். நண்பர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. புதிய நண்பர்கள் உங்களுடைய வேலையிலையும் பங்கெடுத்துக்கு உண்டான தன்மைகளை பெற முடியும். இன்றைய தினத்துல புது புது சொந்தங்கள்லாம் சேர்றதுக்கு உண்டான தன்மையில இருக்கும். பிரியமானவர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் பெற முடியும். இந்த தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, மிருகசீரிஷ நட்சத்திரத்துல 3, 4 பாதங்கள், திருவாதிரை நட்சத்திரத்துல 4 பாதங்கள், புனர்பூச நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நினைச்ச விஷயத்தை லாபகரமா முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். எதா இருந்தாலும் குடும்பத்துக்கு குழந்தைகளுக்கு அப்படின்னு சிந்திக்கக்கூடிய நீங்க பொது விஷயங்களையும் இன்றைய தினத்துல நாட்டம் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நகைச்சுவையா பேசக்கூடிய விஷயம் பிறர் மனசை புண்படுத்தக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. கவனமா பேசுறது நல்ல தன்மைகளை கொடுக்கும். மேலும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிற, கலைத்துறையில இருந்து இருக்கிறவங்க, தொலைக்காட்சி விஷயங்கள்ல இருந்து இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்குண்டான வாய்ப்புகள், புதிய வாய்ப்புகள் தேடி வரத்துக்குண்டான தன்மைகளும் உண்டு. நினைச்ச விஷயத்துல சில தடங்கல்கள் இருந்தவங்களுக்கு எல்லாம் தடங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மைகள் உண்டு. குழந்தைகளுக்கு பரீட்சையில நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடியதாகவும், மேலும் பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. மேல் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காண முடியும். இன்றைய தினத்துல தடையுற்ற விஷயங்களை வெற்றி பெறறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பெற முடியும். ஒரு கடை ஆரம்பிக்கணும், அந்த கடையின் மூலமா நல்ல சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். கேட்டரிங் சம்பந்தமான உத்தியோகம் பண்றவாளுக்கு நல்ல முயற்சித்த காரியம் வெற்றியை கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு, சிறந்த பக்தியை தரும் வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், பூச நட்சத்திரத்துல 4 பாதங்கள், ஆயில்ய நட்சத்திரத்துல 4 பாதங்களையும் கொண்ட உங்களுக்கு எதையும் யோசிச்சு செய்யக்கூடிய தன்மைகள் உண்டு. சாதுரியமான பேச்சிலும் சாதுரியமான புத்தி சுவாதீனத்திலும் எல்லாத்தையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இரவு பகல் பாராது உழைக்கக்கூடிய நீங்க ரொம்ப விவரமா அந்த காரியத்தை சிறந்து முடிக்கக்குண்டான தன்மைகள் உண்டு. மேலும் ஆராய்ச்சியில ஈடுபட்டு அதுல நல்ல நல்ல செய்திகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிப்புல தடங்கள் இருந்தவா, அரியர் வச்சவா, படிப்புல தடங்கள் இருந்து முயற்சி பண்ண முடியாத வாழ்க்கெல்லாம் நல்ல செய்திகள் வரும். நீங்க அடுத்த நிலைக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். திருமண காரியங்கள் எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல விஷயங்கள் கூடி வரும். திடீர் பிரயாணங்கள் மேற்கொள்வீங்க. ஆன்மீக சம்பந்தமான பிரயாணங்கள், யாத்திரைகளுக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பெற முடியும். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, ஒருவரை ஒரு கோயிலை சொல்லி அந்த கோயில்ல போய் சிறப்பு வழிபாடு பண்றது, பெரியவர்களை தரிசனம் பண்றது, குருமார்களை தரிசனம் பண்றது, பெரிய நபர்களை தரிசனம் பண்றது, இந்த மாதிரி நல்ல நல்ல செய்திகளும் அவர்களுடைய ஆசீர்வாதங்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகளை கூடி வரும். மேலும் ஷேர் மார்க்கெட் சம்பந்தமாக, பினான்ஸ் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, தொழில் ரீதியா இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வரத்துக்குண்டான தன்மைகளை பெற முடியும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, குரு வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும் வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, மக நட்சத்திரத்துல 4 பாதம், பூர நட்சத்திரத்துல 4 பாதம், உத்தர நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு அடிக்கடி சில மாற்றங்கள், இடமாற்றங்கள் அதிகமா ஏற்படக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில வேலை ரீதியான மாற்றங்கள், பள்ளிகள் ரீதியான மாற்றம் குழந்தைகளுக்கு, மேலும் இடம் சம்பந்தமான மாற்றங்கள், மேலும் இடம் சம்பந்தமா வாங்கிறது, இடம் சம்பந்தமா விற்கிறது, இது போன்ற விஷயங்களை பற்றி சிந்திக்கக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வீக ரீதியாக வரக்கூடிய இடத்தை பற்றி ஆலோசனை பண்றதுக்கு உண்டான நாளாக இன்றைய தினம் இருக்கும். பெற்றவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து செயல்படக்கூடிய நாள். திருமண காரியங்கள் எதிர்பார்ப்பாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்குண்டான தன்மைகள் உண்டு. மேலும் புதிய தொழில் செய்யறது, புதிய தொழிலுக்குண்டான முயற்சிகள் ஈடுபடுறது, புதிய முதலீட்டாளர்களை திரட்டுறது, அந்த தொழிலுக்குண்டான முதலீடுகளை பற்றி சிந்தித்து அதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியதாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடியதாக இருந்துருக்கும்.
கலை இலக்கியம் போன்ற விஷயங்கள்ல நாட்டமுடைய குழந்தைகளுக்கு நல்ல பெயர் புகழும் கிடைக்கிறதுக்கு உண்டான தன்மைகள் உண்டு. பெற்றவர்கள் மூலமான குழந்தைகளுக்கும் குழந்தைகள் மூலமாக பெற்றவர்களுக்கும் நல்ல பெயர் வந்து கொடுக்கும். அருகில் இருக்கிறவங்க கொடுக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு தீரக்குண்டான தன்மைகளை பெற முடியும் சொல்லலாம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபெருமான் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, உத்திர நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், மேலும் சித்திர நட்சத்திரத்துல முதல் 2 பாதங்களும், அஸ்த நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்திலே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு செய்யறது நல்லது. புதிய விஷயத்தை செய்யாம இருக்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் பிரயாணங்கள் மேற்கொள்ளும் பொழுது கவனமாக மேற்கொள்றது நல்லதுன்னு சொல்லலாம். ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடும்போது இது சரியா இருக்கான்னு 1க்கு 2 முறை படிச்சுக்கிறது விசேஷ பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். சாதுரியமான செயல்கள் மூலமாக பிறரை கவரக்குண்டான தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குன்னுவா. சொந்த பந்தங்களை சந்திக்கிறது, சொந்த பந்தங்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி தர்றது, தூரத்திலிருந்து யாராவது வந்தா அவங்களை நல்ல உபசரித்து அனுப்புறதுக்கு உண்டான தன்மைகளை கூடி வரும்னு சொல்லலாம். மேலும் யதார்த்தமா செய்யக்கூடிய சில விஷயங்கள் லாபத்தை கூட்டி கொடுக்கிறதாக அமைத்து கொடுக்கும். மேலும் எதிர்பார்த்தவங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பெற முடியும். திடீர் நல்ல செய்திகள் கூடி வரத்துக்கு உண்டானதாக இருக்கும். பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கறதுக்கு உண்டான சிந்தனைகள் தோன்றி வரும். இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5, நிறம் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. துளாராசி அன்பர்களே, சித்திர நட்சத்திரத்துல 3, 4 பாதங்களும், விசாக நட்சத்திரத்துல முதல் 3 பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்துல 4 பாதங்கள் கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல புதிய முயற்சிகள் தவிர்த்துக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். திடீர் பிரயாணத்தை தவிர்க்கிறது. யதார்த்தமா பேசக்கூடிய விஷயங்கள் பிறருக்கு அது நகைச்சுவையாக இருந்தாலும் அவரை சுடிக்கக்கூடிய வார்த்தையாக கூட பின்படலாம். அதனால இடம் பொருள் தெரிந்து பேசுறது நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். புதிய விஷயங்கள்ல கையெழுத்து போடும்போது யோசிச்சு செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும். சகோதர சகோதரிகளுடைய பிரச்சனைகளை உங்க பிரச்சனையா எடுத்து தீர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். பூர்வீக சம்பந்தமான இடம் சம்பந்தமான பிரச்சனைகள்ல பேசி தீர்க்கறதுக்கு உண்டான தன்மைகளை மேற்கொள்வீங்கன்னு சொல்லலாம். மேலும் ரொம்ப நாள் தடங்கலான விஷயத்தை அதை முயற்சி பண்ணி வெற்றி கொள்ளக்கூடான வாய்ப்புகளை பெற முடியும். வியாபாரத்தில் லாப நஷ்டம் சரிசமமா அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். வெளிநாடு செய்திகள் உங்களுக்கு லாபகரமாக வரக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். பெற்றோரோடதோ அல்லது வயதானவரோட உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இன்றைய தினத்துல ஷேர் மார்க்கெட்ல ஈடுபடுறவங்க அகலக்கால் வைக்காம இருக்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வினைகளை தீர்ப்பான் விநாயகப் பெருமான் வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, விசாக நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரத்துல 4 பாதங்கள், கேட்ட நட்சத்திரத்துல 4 பாதங்களை கொண்ட உங்களுக்கு முயற்சித்த விஷயங்கள்லாம் முன்னிருந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். புதிய வேலை வாய்ப்புகள் எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. தூர பிரயாணங்கள் வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு உண்டான தன்மையில ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவிக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுக்கிறது, குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுக்கிறது, பெரியவங்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுக்கிறது, அவங்களுடைய ஆஸ்பத்திரி செலவுகள்லாம் எடுத்து பண்றது, அவங்களுடைய மருத்துவ சிகிச்சைகள்லாம் எடுத்து பண்ணக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தை பத்தி கவலைப்படுறது கிடையாது. அதனால முதல் விஷயமா உங்களுடைய ஆரோக்கியத்தை எடுத்து பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். உடல் ரீதியாக இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளும் ரொம்ப கவனமா பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். 7.5 சனியினால தடங்கள் உற்ற விஷயங்கள்லாம் இன்றைய கிரக நிலை உங்களுக்கு சாதகமா முடிச்சு தரக்குண்டான வாய்ப்புகளை பெற முடியும். கடன் சம்பந்தமான உபாதை இருக்கிறவங்க, ஒரு விஷயத்தை விற்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு கடன் பிரச்சனையிலையும் அதை விற்கக்கூடிய விஷயங்கள்லையும் சுமூகமா முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். ஒரு நபர்கிட்ட நான் பணம் கொடுத்துட்டு அது வரவே மாட்டேங்கிறதுன்னு கவலைப்பட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அது திரும்ப பெறறதுக்கு உண்டான தன்மைகளை பெற முடியும். இன்றைய தினத்துல எதிர்பாராத பிரச்சனைகள்ல ஈடுபடுறது, எதிர்பாராத விஷயங்கள் ஈடுபடுறது, நான் இந்த விஷயத்த பண்ணவே இல்லை ஆனா என்ன பேரு இந்த மாதிரி கெட்ட பேர் வந்துடுத்துன்னு நினைக்கிறவாளுக்கு கூட உங்களை பத்தியே தெரிஞ்சு அதுல இருந்து விடுபடக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபெருமான் வழிபாடு பக்தி நிறைந்த வழிபாடு.
தனுர் ராசி அன்பர்களே, மூல நட்சத்திரத்துல 4 பாதங்கள், பூராட நட்சத்திரத்துல 4 பாதங்களும், உத்திராட நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு நல்ல செய்திகள் செய்யறது, ஒரு நல்ல விஷயங்கள்ல ஈடுபட்டு இல்லாத வாளுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முடிந்த வரையும் முயற்சித்த காரியங்களை வெற்றிகரமா தீர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ₹1 செலவு பண்ண வேண்டிய இடத்துல ₹4 செலவு பண்ணிட்டு இருக்கக்குண்டான தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்கள்ல யதார்த்தமா மறதி விஷயத்துல ஒரு பெரிய காஸ்ட்லியான பொருட்கள் கூட மறதி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமண காரியங்கள் எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டாக்கி கொடுக்கும். வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிறவாளுக்கு முன்னேற்றம் காணக்கூடியதாக இருந்துருக்கும். திடீர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசியல் அரசாங்க சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துல முயற்சி எடுத்த விஷயங்கள் பிறர் மூலமான அந்த காரியத்தை சாதிக்கிறதுக்கு உண்டான தன்மைகளை பெற முடியும். வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோயில் காரியங்கள் ஈடுபடுறது, அந்த கோயிலுக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணறதுக்கு உண்டான தன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, உத்திராட நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், திருவோண நட்சத்திரத்துல 4 பாதம், அவிட்ட நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு ஓடி ஓடி உழைச்சுட்டு இருக்கோம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் செயல்பட்டு இருக்கோம். எனக்கு லாபம் மட்டும் கூடுறதே கிடையாது. நான் முயற்சித்த காரியங்கள்லாம் பார்த்துட்டேன்னா சில காரியம் மட்டும் வெற்றி பெறுறது, சில காரியம் தடங்கள் விட்டுறது. படிச்சு வச்ச விஷயங்கள்லாம் நான் பரீட்சைக்குன்னு போகும்போது மறதி ஏற்படுத்துறது. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறதுன்னு கவலைப்பட்டு இருக்கிற வாழ்க்கையில இன்றைய கிரகநிலை உங்களுக்கு கொஞ்சம் சாதமா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடிகிறது. ஏதாவது விற்கணும்னு நினைக்கிற வாழ்க்கை வித்து அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். புதிய முயற்சி ஏற்படுத்துற வாழ்க்கை வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதா இருக்கும். பிறட்ட பேசுறது பழகும்போது இருக்கக்கூடிய கவனம் என்பது தேவை. யதார்த்தமா செய்யக்கூடிய சில தப்புகளை வைத்தே பிறர் மூலமான நம்மளுக்கு சில தண்டனைகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். இன்றைய தினத்துல ஒவ்வொன்றும் செய்யும் பொழுதும் இதை சரியா, இதை செய்யலாமா வேண்டாமான்னு யோசிச்சு செயல்படுறது உன்னதமான பலன்களை கொடுக்கிறதாக இருந்திருக்கும். வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவாளுக்கு முயற்சித்த விஷயங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடியதாகவும் அமைத்து கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும். கும்பராசி அன்பர்களே, அவிட்டத்தில் 3, 4 பாதங்களும், சதய நட்சத்திரத்துல 4 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு திடீர் பிரயாணங்கள் கூடி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். சகோதர சகோதரிகள் தேவையான பொருட்களை வாங்கி தருவீங்க. அவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான வயது எட்டும் பொழுது திருமணத்துக்கு உண்டான முழு முயற்சியை தாய் தந்தை மாதிரி நீங்க நின்று நடைபெறுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டுக்கு என்னதான் செய்தாலும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி கெட்ட போர் வருதுன்னு சில நேரங்கள்ல யோசிப்பீங்க. நல்லது செய்தும் சில தீய பெயர் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை சம்பந்தமா முயற்சி பண்றவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். சொந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிறருடைய ஆதரவுகள் கூடி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. பணம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும் வழிபாடாக அமைத்து கொடுக்கும். இன்றைய தினத்துல கொடுக்க வேண்டிய விஷயங்கள்ல அவர்கள் பேசி சரி பண்ணி தீர்த்திருக்கக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. மீனராசி அன்பர்களே, பூரட்டாதி நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், ரேவதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு இடம், பொருள், வீடுமனை வாகனங்கள் வாங்கிறது, ஒரு பொருட்கள் உங்களுக்காக வாங்கிக்கிறது, எதிர்பாராத சில விரயங்கள் பண்ணி அந்த காரியத்தை தீர்த்து எடுத்துக்கிறது, ட்ரேடிங்ல வெற்றி கொள்றது, ட்ரேடிங் பண்ணி அந்த காரியத்தை ஜெயிக்கிறது, ட்ரேடிங்ல நான் ரொம்ப தோல்வி அடைஞ்சிட்டு திருப்பி இதை அடையாம விட மாட்டேன்னு சொல்லி அதுக்கு முயற்சி பண்ணி அந்த தொழில நல்லா வெற்றி கொள்ளக்கூடான வாய்ப்புகளை பெறுறது, நூல் சம்பந்தமா துணி சம்பந்தமான உத்தியோகம் பண்றவாளுக்கு நல்ல லாபகரமான தீர்த்து தரதும், மேலும் முயற்சித்த காரியங்களை வெற்றிகரமா தீர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். குழந்தைகளுக்கு முன்னேற்றமான காலகட்டமாக இருந்துருக்கும். திருமண காரியங்கள் எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். குழந்தைகளுக்கு பரீட்சையில நல்ல புத்திசாலித்தனமா ஜெயிக்கிறதுக்கு உண்டான தன்மைகளை பெற முடியும். எதையும் சாதுரியமா பேசி இந்த காரியத்தை ஈட்டக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பணம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவாளுக்கு பணத்தை தீர்க்கறதுக்கு உண்டான வழிமுறைகளை தேடுவீங்க. எதிர்பாராத திடீர் பணவரவுகள் வரக்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, குழு வழிபாடு, அமோகமான வழிபாடு. என்ன நேயர்களே, 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பத்தி நம்ம பார்த்தோம். 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பற்றி பார்த்தோம். தெய்வீக வழிபாடு,
சிறந்த எண், நிறம் போன்ற விஷயங்களையும் பார்த்தோம். இன்றைய ஆன்மீக தகவலை பத்தி பார்க்க போறோம். நம்ம வாழ்க்கையில பக்தியை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருப்போம். பக்திங்கிறது எவ்வளவு ஒரு மகத்துவம் வாய்ந்தது. பக்தி ஒரு விஷயத்தினுடன் இணையும் பொழுது அந்த எந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறதுங்கிறதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. இந்த பக்திங்கிற விஷயம் உன்னதமான சில நெறிகளை கொண்டது. நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய பாதத்தை உருவாக்கி கொடுக்கிறது. உதாரணமாக பார்த்துட்டோம்னா நம்மளுடைய சாஸ்திரத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. சாதத்துடன் அது பக்தி சேரும் பொழுது அது பிரசாதமாக மாறிடுறது. பட்டினியுடன் பக்தி சேரும் பொழுது அது விரதமாக மாறிவிடுறது. ஒரு கோயிலுக்கு பிரயாணம் பண்றதுல பக்தி சேரும் பொழுது அது யாத்திரையாக மாறிடுறது. இசையுடன் பக்தி சேரும் பொழுது பார்த்துட்டோம்னா அது கீர்த்தனையாக மாறிவிடுறது. இசையுடன் பக்தி சேரும் பொழுது அது கீர்த்தனையாக மாறுகிறது. தேசத்துடன் பக்தி சேரும் பொழுது அது தேச பக்தியாக மாறுகிறது. தொழிலுடன் பக்தி சேரும் பொழுது அது தொழிலுக்குண்டான பூர்ணமான பக்தியாக மாறுகிறது. நம்ம செய்யற வேலைக்குள்ள பக்தி சேரும் பொழுது அது கர்ம வினையாக மாறுகிறது. ஒருத்தருக்கு உதவி செய்யறோம், ஒரு சேவை செய்யறோம் அப்படின்னு பண்ணும்போது ஒருத்தருக்கு உதவி செய்யறோம், அது கூட பக்தி சேரும் பொழுது அது சேவையாக மாறுகிறது. இந்த மாதிரி பக்தி ஒவ்வொரு விஷயத்து கூட சேரும் பொழுது அது அதற்குண்டான தன்மைகளாக மாறுபடுகிறது அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்ல முடியாது. ஆக இன்னைக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருவோம், பக்தினா தெய்வத்துண்டான பக்தி மட்டும்தான். கிடையவே கிடையாது. பக்திங்கிறதுக்கு அவ்வளவு உன்னதமான தன்மைகள் உண்டு. நீங்க தொழில வைக்கிறதுக்கு உண்டான விஷயத்துக்கு பேரும் பக்தி தான். இறைவன் மேல நம்ம வைக்கிறதுக்கு உண்டான விஷயத்துக்கு பேரும் பக்தி தான். தாய் பக்தின்னு சொல்லுவா, அம்மா மேல வைக்கிறதுக்கு உண்டான பக்தியும் பக்தி தான் சொல்லுவா. அப்பேற்பட்ட பக்தி நிறைந்த ஒரு விஷயத்தை நாம் எடுத்து செய்யும் பொழுது அந்த காரியத்தில் வெற்றி கொள்வோங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா நயத்துடன் செய்யறோம், ரயத்துடன் செய்யறோம். அதை உன்னிப்பா இருந்து செயல்படுத்தக்கூடிய ஒரே சக்தி பக்திக்கு மட்டும்தான் இருந்துருக்கு. ஏன்னா வழிவகுத்து கொடுக்கிறது பக்தி அப்படின்னு சொல்லலாம். தொழில ஒருத்தருக்கு பக்தி இல்லைன்னா அந்த காரியத்துல அவர் எப்படி ஜெயிக்க முடியும்? தொழில் பக்தி இல்லைன்னு சொன்னா அதுல எப்படி அவர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக முடியும்? அடுத்த நிலைக்கு போக முடியும்? கண்டிப்பா கிடையாது. நான் ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கேன், என்னால முடிஞ்ச வேலை செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு இதுல ஒண்ணும் ஈடுபாடே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா அது முழுமை பெறும் நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. ஆக நம்ம பெரியவங்க சொன்ன பக்திங்கிற விஷயம் எவ்வளவு அழகா கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆக நாம் யாத்திரைகள் செய்யும் பொழுதும் சரி, நாம் எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் சரி, நாம் எந்த ஒரு செயல்பாடுகளை செய்யும் பொழுதும் சரி, அது பக்தியுடன் இருக்கும் பொழுது அந்த காரியம் ஜெயத்தை கொடுக்கும், காரியம் வெற்றியை கொடுக்கும், இந்த காரியம் நயத்தை கொடுக்கும், இந்த காரியத்துல முன்னேற்றத்தை கொடுக்கும். சாதாரணமா ஒருத்தர் ஜாதகம் பார்க்கும்பொழுது நான் பிராயச்சித்தம் சொல்லும் போது இப்படிதான் சொல்லுவேன். ஏதோ ஜோசியர் சொல்லிட்டா நீங்க இந்த பிராயச்சித்தத்தை பண்ணுங்கன்னு பண்ணினா நிச்சயம் அதுல இருக்காது. ஆத்மார்த்த பக்தி, அதாவது நல்ல ஆத்மார்த்தமான பக்தி தான் உங்களுக்கு அந்த காரியத்தை நடத்தி கொடுக்கும், அந்த காரியத்தை முற்படுத்தி கொடுக்கும், அந்த காரியத்தை வெற்றியும் கொடுக்கும்னு சொல்ல. அதான் மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன்விரை ஆட்களுக்கு கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிழ்ந்து உமை போற்றி செயசெய போற்றி எனும் கைதான் நெகிழவிடேன் உடையானே எமை கண்டுகொள்ளேன். ஆத்மார்த்தமான பக்தி என்றும் நிலைநிற்கும், நினைத்ததை சாதிக்கும், நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அன்பு அகலாத மக்களும் வஞ்சமில்லா உழைப்பும் உழைப்புக்கேற்ற ஊதியமும் இடைவிடா முயற்சியும் இணையில்லா புகழும் நீண்ட ஆயுளும் தரக்கூடியது. அந்த பக்தி எல்லா விஷயத்திலும் இருந்தால் வெற்றியை பெற முடியும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்துன்னு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்துடன் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவ வராதே வினை. வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷையர். நன்றி, வணக்கம்.